ஜல்லிக்கட்டுக்கான கோரிக்கை நிறைவேறியதை தொடர்ந்து மதுரை செல்லூரில் 5 நாட்களாக ரயிலை மறித்து போராட்டம் நடத்தி வந்த இளைஞர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதுபற்றி செய்தியாளர் நாகராஜன் அளித்த தகவல்களை பார்க்கலாம். நாம் நிற்கக்கூடிய இந்த மதுரை செல்லூர் ரயில்வே மேம்பாலத்தில் தான், அந்த வைகாற்று பாலத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் இந்த ரயிலானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதாவது கடந்த 19ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடக்கூடிய ஆதரவாளர்களாலும் இளைஞர்களாலும் நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த ரயிலானது தொடர்ந்து 5 நாட்களாக இன்று வரை நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இதனை மீட்பதற்காக, இந்த ரயிலை மீட்பதற்காக காவல்துறையினர் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தி வந்தனர். அந்த பேச்சுவார்த்தைகள் நேற்று வரை பலனளிக்கவில்லை. இன்று மாலை 5 மணிக்கு நடத்திய பேச்சுவார்த்தை என்பது, நீங்கள் சுமூகமாக இந்த பிரச்சனையை முடித்துவிட வேண்டும், ஏனென்றால் இதற்கான பிரச்சனை தமிழக அரசு என்பது இதற்கான நிரந்தர சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்துள்ளது. எனவே நீங்கள் இந்த ரயிலை விட்டுவிட வேண்டும் என்று தெரிவித்தார்கள். ஆனால் அதனைத் தொடர்ந்து அந்த இளைஞர்களும் அந்த போராட்டத்தை கைவிட்டு அவர்கள் சென்றார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய, கீழிருந்து ஆதரவளிக்கக்கூடிய மற்ற மக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அனைவரும் காவல்துறைக்கு எதிராக, காவல்துறைக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு சிறிய சலசலப்பு ஏற்பட்டது. அந்த சலசலப்பு என்பது ஒரு மணி நேரமாக நீடித்தது. இந்த நிலையில் இன்று போராட்டத்தின் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து மற்றொரு இன்ஜின் மூலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த, அதாவது 5 நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த பயணிகள் ரயில் என்பது தற்பொழுது மீட்கப்பட்டு மீண்டும் அந்த அருகில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. எனவே அடுத்த கட்ட பராமரிப்பு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ரயில்வே காவல்துறையும் இந்த பகுதியில் தற்பொழுது பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிற மாநகர காவல்துறையினரும் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் செல்லூரிலிருந்து நாகராஜன்.